மினசான் கொன்னிச்சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது JLPT N3 ரீடிங் எக்ஸசைஸ். இப்போ நம்ம பேசேஜ்குள்ளே போகலாம். ஷார்ட் பேசேஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே நம்ம ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கொஷினை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசேஜுக்கு போகிறது வந்துட்டு ஒரு நல்ல ஹேபிட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை வந்து வாசிக்கலாம். கேத்தாய் தேன்வானி ட்சுயித்தே, அதாவது செல்ஃபோன். கேத்தாய் தேன்வானி ட்சுயித்தே வத்தாஷிவா தொனோயோனி காங்காய்த்தே இருநோக்கா. ஸோ வத்தாஷி அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த செல்ஃபோனை பற்றி என்ன மாதிரி வந்துட்டு திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய கொஷின். ஸோ இப்போது ஒரு ஆன்சராக வாசிக்கலாம். பென்ரிதாத்தோ யூஹித்தோமோ இருகா ஜிபுவா சோ ஒமோவா நாய் நோதே இமாவா மொச்சுச்சுமோரிவா நாய். ஸோ ரொம்ப கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தாலும் ஜிபு நான் வந்துட்டு அப்படி நினைக்கலைங்கிறதுனால கையில் வச்சிருக்கிற ஐடியா இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ஆன்சரை பார்த்தீங்கன்னா பென்ரிதாத்து ஓமோவுகா. ஸோ கன்வீனியன்ட் தான் நினைக்கிறேன். இட்சுமோ தேவாவோ கினிசுரு சேகாட்சுவா ஐயா நானோதே. இட்சுமோ தேவாவோ கினிசுரு அப்படிங்கிறது வந்துட்டு ஃபோன் வரும், அதை வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பிடிக்காது. ஐயா நானோதே அப்படிங்கிறது பிடிக்கலை அப்படிங்கிறதுனால இமா மொச்சுச்சுமோரிவா நான் கையில் வச்சுக்கிற ஐடியா இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா மொத்தே இருத்தோ பென்ரிதாஷி. ஸோ கையில் வச்சுருந்துன்னா கன்வீனியன்ட் தான். சாக்கிங் வார் யோக்கிங்கா யஸ்குனா தனோதே. ஸோ வந்து யூசேஜ் ஃபீயும் வந்துட்டு ரொம்ப கம்மியானதுனால மோயிச்சுதோ மொச்சுச்சுமோரிதா, இன்னொரு வாட்டி வாங்கலான்னு நினைக்கிறேன், ஸோ வாங்கி பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஃபோர்த் என்ன, மொச்சுத்தாக்குவா நா காத்தாகா நாய்தோ ஃபுபேன் நானோதே மோயிச்சுதோ மொச்சுச்சுமோரிதா. ஸோ வாங்கி கையில் வச்சுருக்கிறது பிடிக்கலைன்னாலும் கையில் இல்லாதது வந்துட்டு ஃபுபேன் அப்படின்னா இன்கன்வீனியன்ட்டுங்கிறதுனால இன்னொரு வாட்டி வாங்கலாங்கிற ஐடியா. ஸோ இப்போ வந்து 4 ஆன்சர் இருக்குது. முதல்ல வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ரொம்ப கன்வீனியன்ட்டுன்னு சொல்கிறாங்க, பட் நான் அப்படி நினைக்கலைங்கிறதுனால வாங்கலை. செகண்ட் ஆன்சரை பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டு தான் நினைக்கிறேன், பட் எப்போவுமே வந்துட்டு கையில் ஃபோனை வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு லைஃப் வந்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால நான் வச்சுக்கல. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொத்தேருத்தோ பென்ரிதாஷி. ஸோ கையில் வச்சுருந்தா ஆப்வியஸ்லி வந்துட்டு கன்வீனியன்ட், இப்போ வந்துட்டு ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால வாங்கலான்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஒன் என்ன, ரியாலிட்டியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபோன் வந்துட்டு கையில் வச்சுக்கணும்னு நினைக்கல, ஆனால் இல்லாதது இன்கன்வீனியன்ட்டுங்கிறதுனால வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 வந்து நெகட்டிவ் இம்ப்ரெஷன், அதாவது வாங்கணும்னு நினைக்கல, கையில் வச்சுக்கணும்னு நினைக்கல, ஸோ ஐ வில் நாட் யூஸ் இட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, இப்போ வந்துட்டு ரொம்ப சீப்பாயிருச்சு அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன, ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பேசேஜ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கேத்தாய் தேவாவா மொத்தைனா இந்தேஸ். அப்போ வந்து இப்போது இந்த ஆத்தர் இருக்கார் இல்லையா, வத்தாஷி அப்படிங்கிறவர் வந்துட்டு கையில் வந்து ஃபோன் இல்லை. வத்தாஷிகா சோ யுத்தோ. ஸோ நான் அப்படி சொன்னேன்னா தாய் தேனோ ஹித்தோவோ உதோரோக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. அத்தரா பென்ரிதேசியோ. ஸோ இருந்தன்னா வந்துட்டு கன்வீனியன்ட் அப்படின்னு வந்துட்டு, ஸோ இவாரேருகா அப்படின்னு சொன்னாலும் சொரேவா வத்தாஷிமோ யோக்கு வக்காத்தேரு. ஸோ எனக்கும் வந்து அது வந்து தெரியும். ஸோ ஒரு ஃபோன் இருந்ததுன்னா அதில் வந்து ரொம்ப கன்வீனியன்ட் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், பட் ஆனால் நான் அந்த இடத்துல என் கையில் ஃபோன் இல்லை அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து தெரியுது. செகண்ட் பேராகிராஃப் போனோன்னா ஜிட்ஸுவா ஆக்சுவலி வத்தாஷிமோ இசேன். ஸோ நானும் இதுக்கு முன்னாடி கேத்தாய் தேவாவோ மொத்தேத்தா. ஸோ இதுக்கு முன்னாடி நானும் வந்து ஃபோன் வந்து வச்சுருந்தேன். ஷ்காஷி அப்படிங்கிறது வந்துட்டு ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே முன்னாடி சொன்ன ஏதோ ஒரு விஷயத்த ஹித்தே, அதாவது ஆப்போசிட்டாக அடுத்தது ஏதோ சொல்ல வரும்பொழுது நம்ம இந்த ஷ்காஷி அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இட்ஸு தொக்கோனி இத்தேமோ தேவானி தேனா கேரேபா இக்கேனா இக்கிகாஷ்தே. ஸோ எங்கே இருந்தாலும் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இல்லையா இப்போ எல்லாருக்குமே. ஸோ அப்படி
இருக்கிற ஒரு ஃபீலிங் இருந்ததுனால சொரேகா இயாதே. ஸோ அந்த ஃபீலிங் வந்துட்டு ரொம்ப பிடிக்காததுனால மொட்சுனோ யமேத்தே ஷிமாத்தானோ தேசு அப்படின்னா, ஸோ ஃபோன் வந்து கையில் வச்சுருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சுருத்தோ அப்படி பண்ணனா, அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன ஆக்ஷனை பண்ணனா அப்படிங்கிற அர்த்தம். சுருத்தோ தொத்தேமோ கிமோச்சிகா ரக்குனி நத்தா. ஸோ வந்துட்டு ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஸோ ஃபோனை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இது வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஏன் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணலை, கையில் ஃபோன் இல்லை அப்படிங்கிறதுக்குரிய ரீசன் வந்து இந்த பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸோ இந்த நெக்ஸ்ட் பேராகிராஃப் தான் நம்மளுக்கு வந்துட்டு அவர் வந்து ஃபோனை வச்சுருக்கிறாரா இல்லையா, என்ன ரீசன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டாக நம்மளுக்கு வந்துட்டு சொல்ல போகிற பேராகிராஃப். அதை நம்ம வாசிக்கலாம். சாய்கின் வா ரியோக்கிங்கா யசுய் மோனோமோ அருயோதாஷி. ஸோ இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்துட்டு ரொம்ப கம்மியான விலையில் ஃபோன் வந்து கிடைக்கிது. அருயோதாஷி கேத்தாய் தேன்வாக நாய்சே கட்சுனிவா ஃபுபென்னா கொத்தோமோ அரு. ஸோ 2 ரீசன் சொல்கிறாங்க ஏன் வந்துட்டு கரண்ட் கண்டிஷனில் ஃபோன் வாங்குறது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு என்ன, ரொம்ப விலை கம்மியாயிடுச்சு. இன்னொன்று வந்துட்டு ஃபோன் இல்லைன்னா ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுற டைமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சொரேதேமோ அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சொரேதேமோ அப்படி இருந்தாலும். ஸோ நம்ம தமிழில் வந்துட்டு எப்போ வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், நிறைய காரணங்களை சொல்லிவிட்டு அப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ சொரேதேமோ வத்தாஷிவா இமானோ மாமாதே ஈதோ ஒமோத்தேரு. ஸோ இமானோ மாமா அப்படின்னா என்ன அர்த்தம், கேத்தாய்வா மொத்தே இனா இந்தேசு அப்படிங்கிற கொத்தம், சரியா? ஸோ வந்து ஃபோன் இல்லாத அந்த ஒரு லைஃபே வந்து ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோன் வந்துட்டு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் வச்சுக்கணும்னு நினைக்கல, ஃபோனை வந்து கையில் வச்சுக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அந்த வத்தாஷி அப்படிங்கிற அந்த ஆத்தர் இதை எழுதியிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபோனுடைய கன்வீனியன்ஸ் வந்துட்டு தெரியும், இப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வாங்க முடியும் அப்படின்னு வந்துட்டு தெரியும். பட் ஸ்டில் ஹீ சூஸ் நாட் டு யூஸ் த ஃபோன் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆன்சர். அப்படி பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இல்லையா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தான் வந்துட்டு இமாவா மொச்சுச்சுமூரிவா நாய் அப்படிங்கிற ஆன்சர் இருக்குது. ஸோ நான் வச்சுக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு 4லேருந்து 2 ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் இப்போ நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை வந்துட்டு வாசிக்கணும். பென்ரிதாத்தோ யூஹித்தோமோ இருகா வத்தாஷிவா சோ உமோவா நாய் நோதே இமாவா மொச்சுச்சுமூரிவா நாய். இது வந்துட்டு தப்பு. ஏன், ஜிபுவா சோமோவா நாய் நோதே அப்படிங்கிற ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு. பட் ஸ்டில் இந்த இடத்துல பாருங்கள், இந்த செகண்ட் லைன்லேயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அத்தரா பென்ரி தேசியோ தோ இவாரேருகா சொரேவா வத்தாஷிமோ யோக்கு வக்காத்தேரு. அப்படின்னா என்ன அர்த்தம், செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப கன்வீனியன்ட் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எனக்கும் தெரியும் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த லைன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஆன்சரில் வந்துட்டு வத்தாஷிகா ஸோ ஒமோவனாய் அப்படிங்கிற ரீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து என்ன, செகண்ட் ஒன். ரிமைனிங் இருக்கிறது செகண்ட் ஒன்னுங்கிறதுனால செகண்ட் ஒன் தான் ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன்னை திரும்ப வாசித்து பார்க்கலாம். பென்ரிதாத்தோ ஒமோகா. ஸோ ஆப்வியஸ்லி கன்வீனியன்ட்டுன்னு நினைக்கிறேன். இட்ஸுமோ தேவானி தேவாவோ கினிசுரு சேகாட்சுவா இயானானதே. அதுதான் நம்ம வந்து மெயின் ரீசன். இட்ஸுமோ ஷிகாஷிலேருந்து இதுதான் நம்மளுடைய ரீசன், ஏன் வந்து ஆத்தர் வந்து ஃபோன் வந்து வச்சுக்கல அப்படிங்கிறதுக்கு. இட்ஸு தொகோனி டெமோ தேவானி தேனா கேரேபா இக்கேனாய் கிகாஷ்தே சொரேகா இயாதே முட்சுனோவோ எமேத்தே ஷிமாத்தானோதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரீசன். அதனால தான் ஈமாவா மொச்சுச்சுமோரிவா நாய், கையில் வந்து வச்சுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஆன்சர் செகண்ட் ஒன் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு வொக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு கிராமர், தேர்ட் வந்துட்டு அப்ரோச், ஃபைனலாக வந்துட்டு வாசிக்கிற ஸ்பீடு. ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் நம்ம ரீடிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ப்ராக்டிஸ் தான் ஒன்லி வே. நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு கிராமர் மட்டும் தனியாக படித்தாலும், காஞ்சி மட்டும் தனியாக படித்தாலும், ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கொஷினும் எப்படி இருக்குது,
அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலன்னா ரீடிங் வந்துட்டு எப்போவுமே டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நிறையா கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மிக்க நன்றி.